வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இத்தனை வருடங்கள் நான் சம்பாதித்திருக்கிறேனே, இன்னும் நான் மீதி காணவில்லையே. மேலும் மேலும் கடனுக்குள்ளாய் போய்க் கொண்டிருக்கிறேனே. என்னுடைய வியாபார நஷ்டத்தினால் நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லையே என்று மிகுந்த மனம் உளைச்சலோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கழித்து கொண்டிருக்கிறீர்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்கிறது. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சவேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னோடே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். எனக்கே மிகவும் உற்சாகமாய் அமைந்திருக்கிற வார்த்தை இது. 3 விஷயங்களை கர்த்தர் இந்த வசனத்திலே காட்டுகிறார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அவருடைய ஆலோசனை நிலைநிற்கும். அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேல் சந்ததி சந்ததியாய் தங்கி நிற்கும். அவர் தமக்கு சித்தமானவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன். நம்முடைய முதிர் வயது வரைக்கும் நம்மை தாங்கி ஏந்தி தப்புவித்து கொண்டு வருகிற தேவன் அவர். நம்முடைய தாயின் கற்பத்திலே நம்மை தெரிந்தெடுத்த தேவன். நம்முடைய உற்பத்தியான நாள் முதற்கொண்டு நம்முடைய அவயவங்களெல்லாம் அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற தேவன் அவர். 3 விஷயங்களை இந்த வசனத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். 1, நம்மிடத்திற்கு தாண்டி பல ஆசீர்வாதங்கள் வருவாம். இது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபம், இதெல்லாம் நம்மிடத்திலே தாண்டி வந்து விழுமாம். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருடம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும். எங்கே இருந்தோ வந்து காடைகளை கொண்டு வந்து போஷித்த தேவன், வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்து தம்முடைய ஜனத்தை போஷித்த தேவன், வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலைகளிலே கண்மலையிலிருந்து தண்ணீரை வருவித்த தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். மற்றவர்களுடைய சம்பாத்தியம், மற்றவர்களுடைய வர்த்தக லாபம் எல்லாம் உன்னிடத்திற்கு தாண்டி வரும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஏன் அவர்களுக்குரியது தானே எனக்கு வருகிறது என்று சொல்லி. ஆனால் வேதத்திலே பல இடங்களிலே சம்பவங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பிறருடைய பொருட்களை கொள்ளையாடின பொருளாக கொண்டு போனார்களாம். பல இடங்களிலே இருக்கிறது. யாருடைய பொருள் யாருக்குரியது என்றெல்லாம் நமக்கு கணக்கு இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது எல்லாம் உன்னுடையதாகும் என்று சொல்லி. இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம், அதே போன்று உங்களுடைய வியாபாரத்திலே உங்களுடைய நீங்கள் மாதம் மாதம் சம்பளம் வாங்கி சம்பாதித்து வைத்திருக்கிறதிலே உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லி வைத்திருக்கிறார். இன்னும் அது மட்டுமல்ல, ஏசாயா 25வது அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் உன் பின்னே வந்து விலங்கிடப்பட்டு நடந்து வந்து நமக்கு எதிராய் நின்றவர்கள், நம்மை கொள்ளையடித்தவர்கள், நம்முடைய காரியங்களை எல்லாம் காணாமல் போக பண்ணினவர்கள், எல்லைக்குறியை மாற்றினவர்கள், நம்மிடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக பொருட்களை எடுத்துச் சென்றவர்கள் ஒரு காலகட்டத்திலே சீக்கிரத்திலே நம் பின்னாலே வந்து விலங்கிடப்பட்டு நடந்து வருவதைப் போல நமக்கு பின்னே வந்து அவர்கள் சொல்லுவார்களாம், உன்னுடைய மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி. நம் பின்னே அவர்கள் நடந்து வருவார்களாம். எப்படி வருவார்களாம்? விலங்கிடப்பட்டு நடந்து வருகிறதைப் போல. நீங்கள் சில சமயங்களிலே பார்த்திருப்பீர்கள், விலங்கிடப்பட்ட மக்கள் அவர்களுடைய சங்கிலி காவலாளருடைய கரங்களில் இருக்குமாம். அதோடு நிறுத்திவிடவில்லை, உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று. கர்த்தர் நமக்கு வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார், நமக்கு முன்பாக இருக்கிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நம்மை சூழ்ந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தாவே, நீர் என்னுடனே இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். தண்ணீரிலே கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது, அக்கினியை கடக்கும் போதெல்லாம் நம்மோடு இருந்த தேவன் இமட்டுமாய் நாம் நிர்மூலமாகாமல் இருந்து இந்த புதிய வருடத்தையும் நமக்கு காண செய்திருக்கிறாரே, அதற்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரியுங்கள். அவர்கள் வந்து சொல்லுவார்களாம், உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும்
அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி. எந்த அளவுக்கு நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்று நம் மூலமாக அவர்களுக்கு காண்பிக்கிறாராம். எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்கள். உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். தினமும் சொல்லுங்கள், என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் காண்பார்கள் என்று தினமும் சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, நம்மை பணிந்து கொள்வார்களாம், நம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வார்களாம். என்ன அழகு! எப்படிப்பட்ட உயரத்திலே நம்மை வைத்திருக்கிறார். விண்ணப்பம் செய்யக்கூடிய இடத்திலே வைத்திருக்கிறார். உயரமான ஸ்தலங்களிலே ஏறி இருக்கிற பண்ணுகிற கர்த்தர் அவர். புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து நம்மை உயர்த்தி வைக்கிற கர்த்தர் அவர். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உயர்த்தி வைக்கிற கர்த்தர் அவர். இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? எப்பெல்லாம் உங்களுக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் மனம் உடைந்து இருக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் ஏசாயா 45வது அதிகாரம் 14வது வசனத்திலே இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோமா? தினமும் இந்த வசனத்திலே தேவைப்படும் போதெல்லாம் ஜெபிப்போம். இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி தருவாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.